சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம ஆப்பிள் ஹல்வா பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர், கண்டென்ஸ் மில்க், பால் எதுவுமே தேவையே இல்லை. இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் வந்து தேவையே இல்லை. இதுக்கு 3 ஆப்பிள் எடுத்துக்கலாம். இந்த ஆப்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புளிப்பான ஆப்பிளாக இருக்கக்கூடாது. நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த ஹல்வா வந்து நல்லாயிருக்கும். இது மாதிரி கட் பண்ணி அரைச்சும் பண்ணலாம், நீங்கள் துருவியும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு பேனில் நெய் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் பாதாம், பிஸ்தா, திராட்சை கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ரவை போடுறோம். ரவை வந்து திக்னஸையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச ஆப்பிளோட விழுதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த ஆப்பிளோட பச்சை வாசனை போகும். உங்களுக்கு ஆப்பிளுக்கே ஒரு கலர் இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா கலரெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இது வந்து சுகர் எல்லாமேயும் பண்ணலாம். நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் எதில் வேணாலும் நீங்கள் ஆப்பிள் ஹல்வா பண்ணலாம், நல்லாவே இருக்கும். இப்போ நெய் போட்டுரும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனில் ஒட்டாமல் வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்பப்போ கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நம்ம கிளறணும். மேக்ஸிமம் 3 to 4 டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேணாம் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன்லேயே கூட நீங்கள் ஹல்வா பண்ணலாம். இப்போ சுகர் போடுறோம். ஒரு 1/4 கப் சுகர் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சுகர் பிடிக்கலன்னா நான் சொன்ன மாதிரி நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி, அதுக்கப்புறம் டேட்ஸை வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி கூட பண்ணலாம். ஃப்ளேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ரோஸ் எசன்ஸ் கூட போடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 8 மினிட்ஸ்லேயே நல்லா சுருண்டு வந்துருச்சு. அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதம்னு சொல்லுவோம். ஆப்பிள் ஹல்வா எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு பனானா ஹல்வா சாப்பிட்றீங்க, அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டை 18 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான்.